இன்று நாம் காண இருப்பது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் திக்ரு. அதிகப்படியான நன்மைகளை அள்ளித்தரும் திக்ரை பற்றி காண இருக்கிறோம். முதலில் இந்த திக்ரின் பலன்களை காண்போம். இந்த கலிமாவை 10 முறை கூறினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததியினரின் அடிமைகளில் 4 அல்லது 8 நபரை அல்லது 10 நபரை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். நூல் புகாரி, முஸ்லிம், திர்மிதி. மேலும் இவ்வாக்கியத்தை விட சிறந்த அமல் எதுவும் கிடையாது. இவ்வாக்கியத்தை கூறியவருக்கு பாவங்கள் எதுவும் இருக்காது. நூல் தப்ரானி. அரஃபாவுடைய நாளில் ஓத வேண்டிய துவாக்களில் சிறந்த துவாவும் நானும் எனக்கு முன்னர் வாழ்ந்த அனைத்து நபிமார்களும் கூறிய வாக்கியமும் இதுவாகும். நூல் திர்மிதி. மேலும் இந்த வாக்கியத்தை ஒருவர் ஒவ்வொரு நாளும் 100 முறை கூறினால் 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். மேலும் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தீமைகள் அளிக்கப்படும். அன்றைய நாளில் ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து பாதுகாவல் கிடைக்கும். நூல் புகாரி, முஸ்லிம். மேலும் நல்ல முறையில் ஒழு செய்து கொண்டு வானை நோக்கி கைகளை உயர்த்தி இந்த கலிமாவை கூறினால் அவர் சொர்க்க வாசல்களில் நாடிய வாசல் வழியாக சொர்க்கம் செல்லலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இஹ்யா உலூமுத்தீன். மேலும் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 33 முறை சுபஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர் என கூறி இறுதியாக இந்த கலிமாவை ஓதுகிறாரோ அவரது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். மேலும் இந்த கலிமாவை யார் 100 முறை கூறுகிறாரோ அவரை அன்று மாலை வரை ஷைத்தானை விட்டு அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். மேலும் அவரை விட மேலான அமலை கொண்டு வந்தவராக வேறு யாரும் இருக்க மாட்டார், அவரை விட அதிகமான அமல் செய்தவர்களை தவிர. மேலும் தொழுகைக்கு பின்னர் யார் சுப்ஹானல்லாஹ் 33 முறையும் அல்ஹம்துலில்லாஹ் 33 முறையும் அல்லாஹ் அக்பர் 33 முறையும் கூறிவிட்டு இந்த கலிமாவை ஓதுகிறாரோ அவரின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், அவை கடலின் நுரையளவு இருந்தால் கூட. மேலும் கடைவீதியில் நுழையும் ஒருவர் இந்த கலிமாவை கூறுவாரானால் அவருக்கு 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான், 10 லட்சம் தீமைகளை அல்லாஹ் அளிக்கின்றான், 10 லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் மற்றொரு அறிவிப்பில் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி, ஹாக்கிம். சுவனத்தில் வீடுகள் கட்டப்பட, மேலும் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்க பெற 10 லட்சம் நன்மைகள் எழுதப்பட்டு 10 லட்சம் பாவங்கள் அளிக்கப்பட்டு 10 லட்சம் தர்ஜாக்கள் உயரப்பெற. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் அடிமைகளை உரிமை விட்ட நன்மை பெற அனைத்து நபிமார்களும் ஓதிய அந்த மேலான கலிமாவானது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையும் கதீர் என்பதாகும். இதன் பொருளானது வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை, ஆட்சி அவனுக்குரியதே, அனைத்து புகழும் அவனுக்கே உரியது, அவனே அனைத்து பொருட்கள் மீது ஆற்றல் படைத்தவன் என்பதாகும். மேற்கண்ட இந்த கலிமாவை அதிகமாக ஓதி நாமும் பயன்பெறுவோம்.